திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அம்பலமாடரங்காக அதன் மீது எம்பரநாடும் இருதாளின் ஈரொளி உம்பரமாமைந்து நாதத்திரேகையுள் தம்பதமாய் நின்று தான் வந்தருளுமே. திருச்சிற்றம்பலம். அம்பலம் ஆடரங்காக அதன் மீது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். அம்பலம் அரணின் ஆடல் அரங்காகும். அதன் மேல் எம்பரன் சிவபிரான் திருநடனம் புரிவான். அவன் இரு திருவடிகளின் ஒளி அணுக்களின் கூட்டமே வானமாகும். அந்த வானத்தில் அகர உகர மகர விந்து நாதங்கள் பொருந்தியுள்ள திங்கள் கலை பொருந்தி விளங்கும். அந்த திங்கள் கலையில் சிவபெருமான் நிலையாக பொருந்தி ஜீவனுக்கு ஒளியாக அருள் புரிவான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். அம்பலம் என்பது இங்கே வானம் அல்லது ஞானத்தின் வெளி. பொதுவாக இது தில்லை சிதம்பரத்தை தான் குறிக்கும். அந்த அம்பலமே ஆடுகின்ற அரங்கமாக, அதாவது அரங்கம் என்றால் என்ன, மேடையாக இருக்க அதன் மேலே நம் தலைவனாகிய சிவபெருமான் எம்பரன் திருநடம் ஆடுகின்றான். சிவன் ஆடும் அந்த இரண்டு திருவடிகளிலும் பரவுகின்ற இரண்டு வகையான ஒளிகள் ஈரொளி என்று கூறுகிறாரே, அது இந்த இரண்டு ஒளிகள் தத்துவார்த்தமாக சக்தி சிவன் மற்றும் சிவன் ஞானம் ஆகியவற்றை குறிக்கலாம். உம்பரம் என்பது என்ன, மேலான அல்லது உயர்ந்த நிலையை குறிக்கும். மேலான 5 நாத தத்துவங்களில் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் திரோபாவம் அனுகிரகம் ஆகிய 5 தொழில்களுக்கான நாத நிலைகள் உண்டான ஞான கோடுகளுக்குள், ஞான கோடுகள் என்ன, ரேகை என்று கூறுகிறாரே, அதுதான் ஞான கோடுகள். அதாவது உயிர்கள் அடையும் இறுதியான முக்தி நிலையாக அந்த 5 தொழில் ஒளிகளுக்குள்ளே தானே விரும்பி வந்து அருள் பாலிக்கிறான். சுருக்கமாக சொன்னால், சிதம்பரம் என்ற ஞான வெளியில் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுகிறார். அவர் ஆடும் திருவடிகளிலிருந்து சக்தி சிவம் என்ற 2 பேரொளிகள் புறப்படுகின்றன. அந்த ஒளி சிருஷ்டி முதல் அனுகிரகம் வரையிலான 5 தொழில்களோடு இணைந்த உயர்ந்த 5 நாத நிலைகளுக்குள் பரவி ஆன்மாக்கள் அடையும் முக்தி நிலையாக தாமே வந்து அருள் செய்கிறார். முற்காலத்தில் பதஞ்சலி முனிவர் எப்படி இருந்தார்? பாம்பின் உடல் கொண்டு மனித தலை கொண்டு இருந்தார். வியாக்கிரபாதர் முனிவர், இவர் புலியின் காலும் மனித உடலும் கொண்டவர் என 2 பெரும் முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர். வியாக்கிரபாதர் பூஜைக்கு தேவையான தாமரை மலர்களை பறிப்பதற்காக தில்லைவனத்தில் தவம் இருந்தார். மரம் ஏறவும் இரவு நேரத்தில் மலர் பறிக்கவும் புலியின் பாதங்கள் வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டு பெற்றார். ஆனால் அவரது உண்மையான ஆசை என்ன? சிவபெருமான் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். பதஞ்சலியின் ஆசை என்ன? பதஞ்சலி முனிவர் சிவபெருமானின் நடனத்தை நேரிலே காண வேண்டும் என்பதற்காக தில்லைக்கு வந்து அங்கு தவம் செய்ய தொடங்கினார். பல ஆண்டுகள் தவம் இருந்த பிறகு முனிவர்கள் இருவரும் ஒரே நாளில் சிவபெருமானிடம், எங்களுக்கு இந்த உலகிய இன்பங்கள் எல்லாம் தேவையே கிடையாது, நீர் செய்யும் ஆனந்த தாண்டவ காட்சியை தரிசிக்கும் பேறு ஒன்றே வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். முனிவர்களின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளிக்க திருவுள்ளம் கொண்டார். மார்கழி மாதம் இப்பொழுது வரப்போகிறது. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய ஒரு பௌர்ணமி நாள் தில்லைவனத்தில் முனிவர்கள் அமர்ந்திருக்க சிவபெருமான் ஒரு பேரொளியாக அங்கே தோன்றினார். அந்த தில்லைவனமே அம்பலமாக மாற அதன் மீது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடத் தொடங்கினார். அவர் ஆடிய அந்த நடனம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் 5 நாத ரேகையுள் உள்ளடக்கியது. அவரது ஒரு திருவடி அபஸ்மாரன் என்ற அசுரனை மிதித்து ஆணவத்தை அடக்கியது. மற்றொரு திருவடி உயிரை தூக்கிய நிலையில் முக்தியை நோக்கி செல்லும் வழியை காட்டியது. இருத்தாளின் ஒளி என்று கூறுகிறாரே, அதுதான். இந்த காட்சியை கண்ட பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்கள் உலக இன்பங்கள் அனைத்தையும் தாண்டி சிவனின் திருவடிகளை அடைந்தனர். இந்த கதையானது அம்பலத்தை தன் அரங்கமாக கொண்டு தன் நடனத்தால் 5 தொழில்களை செய்து முடிவில் தன் திருவடியை தம் பதமாய் நின்று தான் வந்தருளும் முக்தி அருளும் உண்மை முனிவர்களுக்கு உணர்த்தியதை விளக்குகிறது. அம்பலம் ஆடரங்காக அதன் மீது எம்பரன் ஆடும் இரு தாளின் ஈரொளி உம்பரமாம் 5 நாதத்து ரேகையுள் தம் பதமாய் நின்றுதான் வந்து அருளுமே
நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.